வாணியம்பாடியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் நோயாளிகள் சிரமம் அடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நூருல் அமீன். விவரங்கள் என்ன? அந்த மழைநீரை அகற்ற ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? மேலும் நோயாளிகள் எந்த அளவுக்கு அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள்? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஜமாத் ரோடு மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு செல்ல மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் அவ்வழியாக செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மழைநீரில் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தகவலின் பேரில் நகராட்சி ஆணையாளர் ரகுராமன் தலைமையில் நகராட்சி பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தேங்கியுள்ள மழைநீரை மின் மோட்டார் பயன்படுத்தி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து சற்று பாதிக்கப்பட்டு வருகிறது. மழைநீரை அகற்றும் பணிகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நூருல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.